பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம். அந்த திட்டத்தின் கீழே தான் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில விவசாயிகளுக்கு இந்த பணம் வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாஜி கலெக்ஷன் நல்ல துணிமணிகளை வாங்க குறைவான ரேட்டில் யாஜி கலெக்ஷனை நீங்கள் பயன்படுத்திங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கங்க. பிஎம் கிசான் நிதி, இந்த நிதி உதவி திட்டம் விவசாயிகளுக்கு 3 தவணைகளில் 6,000 ரூபா மொத்தம் 6,000 ரூபா, ஒரு தவணைக்கு 2,000 ரூபாங்கிற மாதிரி பிஎம் கிசான் திட்டத்துக்கு கீழே பல லட்சம் விவசாயிகள் பயன்படுத்திட்டு வராங்க. இதுல ஒரு சில விவசாயிகளுக்கு வந்துட்டு இருந்த பணம் தற்போது வர்றது கிடையாது. அதனால அவங்க பல்வேறு ஆபீஸ்க்கு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இது சிம்பிளான ஒரு வேலை தான். இது நீங்களே செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் சிஎஸ்சி போன்ற சென்டர்களில் நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதன் மூலமாக ஆண்டுக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த தொகை 4 மாதத்துக்கு ஒரு தவணை அப்படிங்கிற மாதிரி 2,000 ரூபா வீதம் 3 தவணைகளில் கொடுக்குறாங்க. அடுத்து வரக்கூடிய அக்டோபரில் பணம் போடுறதா இருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடியே பிஎம் கிசான்ல ஏற்கனவே பணம் தற்போது வராத விவசாயிகள் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணிக்கங்க. அதாவது நீங்க ஏற்கனவே அந்த இகேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல pmkisan.government.in இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போய்க்கணும். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கணும். அதுல ஸ்டேட்டஸ், பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதில் உங்களோட அப்ளிகேஷன் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் பிஎம் கிசான் பதிவு எண் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த விவரங்களை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அந்த நம்பர் போட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் இது கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதன் மூலமாக இகேஒய்சி இது நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணவங்க கவலைப்பட தேவையில்ல. அப்டேட் பண்ணாதவங்க நீங்கள் உடனே உங்கள் ஆதார் நம்பர் வச்சு இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கங்க. அதே போல் உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் பிஎம் கிசான் பதிவு எண்ணை பயன்படுத்தி உங்கள் விவரங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா pmkisan.government.in இந்த வெப்சைட்டில் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதே போல் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாதவங்க உங்கள் ஆதார் கார்டை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பதிவு எண் தெரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் இகேஒய்சி பண்ணணும். அடுத்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பயன்படுத்தி உள்ளே போனதுக்கப்புறம் அதில் ஏதாவது எரர் இருக்குது, பேங்க் புக்கில் எரர் இருக்கா, இல்லைன்னா உங்கள் டேட்டாவில் சிட்டாவில் அடங்கலில் அதில் ஏதாவது எரர் இருக்கா. சில சமயம் உங்கள் ரெக்கார்டில் ஏதாவது எரர் இருக்கும். சிட்டா நம்பரு, சிட்டாவோட அந்த டீட்டெயில்ஸ் அப்லோட் ஆகாமல் இருக்கும், அடங்கல் சான்று அப்லோட் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா உங்கள் பேங்க் புக்கில் ஏதாவது எரர் இருக்கும். இதெல்லாம் நீங்களே ஆன்லைன் மூலமாக சரி பண்ணிக்கலாம். அதாவது 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கணும். இகேஒய்சி கண்டிப்பாக ஆதார் கார்டை வச்சு பண்ணணும். அடுத்து உங்கள் டேட்டா உள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உள்ளே போயிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, பேங்க் புக்கில் மிஸ்டேக் இருக்கா, சிட்டா விவரங்களில் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டா உங்கள் யூனியனில் அக்ரி ஆஃபீஸர்னு அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. நான் மேலே சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் சரி பண்ணிக்கிட்டு அந்த அக்ரி ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தவணைகளில் கண்டிப்பாக பணம் வரும். அதனால இந்த முயற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்க. நன்றி.